இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்னை மீண்டும் மீண்டும் மீண்டும், நான் கொஞ்சம் தாமதமா வர்றதுக்கு காரணமே தான், எனக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட், நான் விரும்பாத ஒரு இடம், நான் போகணும்னு சொல்லி கற்பனை கூட பண்ணி பார்க்காத ஒரு காரியத்தை, ஒரு இடத்தை, ஒரு சம்பவத்தை உங்களோடு பேசும்படிக்கு ஆவியானவர் என்னை ஏவனப்படியால் நான் அதை குறிப்பெடுத்து உங்கள் மத்தியில பேசும்படி வந்து நிற்கிறேன். பாதாளம். நரகம். நம்முடைய இந்து நண்பர்கள் அதை நரகம்னு சொல்றாங்க, அவங்களும் பாதாளம் சொல்றாங்க, முகமதியர்களும் அதை சொல்றாங்க, எல்லா ஜாதியும் அதை சொல்கிறது, எல்லா சமயம் அதை சொல்கிறது. மனுஷர் மரித்த பின் போகிற இடத்திற்கு எபிரேயர் சியோல் என்னும், கிரேக்கர்கள் ஹாடிஸ் அல்லது கெஹினா என்றும் சொல்றாங்க. கிரேக்கருக்கு ஒரு பாஷை இருக்குது, எபிரேயருக்கு ஒரு பாஷை இருக்குது. எபிரேயர் மொழியில சியோல் என்று அதை அழைக்கிறாங்க. ஆனா பாதாளம் ஒன்று இருக்கிறத வேத புத்தகம் திட்டமும் தெளிவுமாய் பேசுகிறது. திட்டமும் தெளிவுமாய் வேத புத்தகம் பாதாளத்தை குறித்து, நரகத்தை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறோம். இந்த சியோல் என்று சொல்லப்படுகிற, ஹேட்ஸ் என்று சொல்லப்படுகிற, கஹீனா என்று சொல்லப்படுகிற இந்த மொழிகளின் தமிழ் மொழிபெயர்ப்பு பாதாளம், நரகம் என்று நம்முடைய மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நல்லோர் தீயோர் மரித்த பின் போகிற இடத்திற்கு இந்த பாதாளம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 16:10, 30:3, ஏசாயா 38:10 இந்த வார்த்தைகளை வாசித்தால் நல்லோரும் தீயோரும் அங்கு போகிறார்கள் போயிட்டு. ஆனால் தீயோர் போகும் இடம் என்று என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், யோபு 24ஆம் அதிகாரம் 19வது வசனம், சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 17வது வசனத்துல திட்டமாய் எழுதி இருக்கிறது. இன்றைக்கு நாம் வாசித்த இந்த வசனத்தை வாசிக்கும் போது இதுல 2 குறிப்பிட்டதான ஒரு மனுஷனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை பேசும்போது நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இதை குறித்து திட்டமும் தெளிவுமாய் பேசினார். பலர் பேசினாலும், பலர்கள் சொல்லி இருந்தாலும், இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருவாய் மொழியை துறந்து பேசின பொழுது இதை குறித்து பேசின சம்பவம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் திட்டமாய் சொல்கிறது பாதாளம். இயேசு சொன்னார் பாதாளம். அவர் அநேக ஓமைகளை சொன்னார். இதுல ஒரு காரியமாக இதை பேசினார். இன்றைக்கு இந்த பாதாளம்னா, இந்த பாதாளத்துக்கு யார் போவாங்க, ஏன் போறாங்க, பாதாளம் எதற்காக உருவாக்கப்பட்டது, இந்த சம்பாஷணைகளை சுருக்கமாக உங்கள் மத்தியில வைத்து உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் சொல்லுங்க. ஹalleluya, hallelujah, hallelujah. Thank you Jesus. வேத புஸ்தகம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது 2 மனுஷனை குறித்து அங்கே பேசுகிறது. லூக்கா 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்று பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். லாசரு என்று பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யனுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான்.
சொல்லுது. இது குறித்து ஒரு விளக்கம் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். லத்தீன் பாஷையில அல்லது மொழியின் சொல்லில டைவஸ் என்ற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஐஸ்வர்யவானுக்கு பேரு டைவஸ். இந்த ஐஸ்வர்யவானுக்கு டைவஸ் என்ற பெயர் இருந்தபொழுது, இந்த லாசருக்கு லத்தீன் மொழியில ஒரு பெயர் உண்டு. அதுக்கு பேரு அவனுக்கு பேர் எலியேசர். லத்தீன்ல அவனுக்கு எலியேசர் பெயர். இந்த லாசர், எலியேசர் அல்லது லாசர் என்று சொன்னால் தேவன் எனது ஆளுநர் என்று அர்த்தம். இந்த ஐஸ்வர்யவான் எப்படிப்பட்டவனா இருந்தான்னா, அவனுடைய வஸ்திரம் முழுசும், நம்ம வாசித்தமே 16 அதிகாரம் 17 வசனம் 19 வசனத்துல, அவன் வஸ்திரம் முழுவதும் ரத்தாம்பரமும் வெளியேற பெற்ற வஸ்திரம். அது வஸ்திரம் முழுசும் அவளை வெளியேற்று. அதை குறித்து ஒரு விளக்கத்தை நான் வாசிச்சேன். அது அந்த காலத்துல பிரதான ஆசாரியர்கள் உடுத்தி இருந்ததான வஸ்திரத்துக்கு ஒப்பான வஸ்திரம். It was such a rich garment. இரண்டாவது, அவனுக்கு அவனுடைய சாப்பாட்டு, நம்ம சொல்றோம் பாருங்க, வேதத்துல வாசிக்கிறோம், மேஜையில் இருந்து விழுகிற துணிக்கைகள், ரொட்டி துண்டுகள். இந்த அந்த காலத்தினுடைய பழக்க வழக்கத்துல இந்த செல்வவான்கள் அல்லது செல்வர்கள் சாப்பிட்ட பிறகு தங்களுடைய கைகளை, நம்ம எல்லாம் கையை கழுவுவோம். இப்போ லேட்டஸ்ட்ல எல்லாம் நீங்க சில பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் போனீங்கன்னா, சில வீடுகள்லாம் போனீங்கன்னா, கையை துடைக்கிறதுக்கு டிஷ்யூ பேப்பர் வச்சிருக்காங்க. டிஷ்யூ பேப்பர்ல தொடச்சிருவாங்க. கை கழுவுனா அதை வேற கையில ஈரமாயிடும், பேப்பர்ல தொடச்சு போட்டுருவாங்க. பழைய ஏற்பாட்டுல அந்த நாட்களிலே பணக்காரர்கள் தங்கள் சாப்பிட்ட பிறகு கையை துடைப்பதற்கு ரொட்டி துண்டுகளை வைத்திருப்பார்களாம். அந்த ரொட்டி துண்டுகளிலே கைகளை துடைத்து அதை தூக்கி கீழே போடுவார்கள். அதை தான் கொண்டு வந்து வீதியிலே கொட்டப்படும் பொழுது லாசரு அதை தின்றான் என்று எழுதியிருக்கிறது. It is written like that. ரெண்டு குறிப்பிட்ட மனுஷனை குறித்து வேதம் அந்த இடத்துல பேசுகிறது. ஒருத்தன் ஐஸ்வர்யவான், ஒருத்தன் தரித்திரன். ஒருத்தன் பேரு அவன் ஐஸ்வர்யான் போட்டது, இந்த இடத்துல டைவஸ் போட்டிருக்கு. ஆனா இன்னொருத்தனுக்கு லாசர் என்ற பெயரை எழுதப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு பேரும் மரித்தார்கள். There is death. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் ஒரு காரியத்தை மறந்து விடக்கூடாது. மரணம் என்பது எல்லாருக்கும் சம்பவிக்கும். நல்லவனுக்கும் சம்பவிக்கும், கெட்டவர்களுக்கும் சம்பவிக்கும். ஐஸ்வர்யவானுக்கும் சம்பவிக்கும், தரித்திரனுக்கும் சம்பவிக்கும், பரிசுத்தவான்களுக்கும் சம்பவிக்கும், யார் யாரு பாவிகளுக்கும் சம்பவிக்கும், விரும்புகிறவனுக்கும் சம்பவிக்கும், விரும்பாதவனுக்கும் சம்பவிக்கும். இதுதான் மரணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை உண்டாக்கின பொழுது மரணத்தை உண்டாக்கவில்லை. ஆனால் மனுஷன் பாவம் செய்தபடினாலே இந்த மரணம் சம்பவிக்க ஆரம்பித்தது. கர்த்தர் சொன்னார், நீ இதை சாப்பிடும் நாளிலே, இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா. ஆகவே மரணம் சம்பவிக்கிறது, எல்லாருக்கும் சம்பவிக்கிறது. ஏதோ ஒரு வயதிலே சம்பவிக்கிறது, ஏதோ ஒரு விதத்திலே சம்பவிக்கிறது, ஏதோ ஒரு நாளிலே சம்பவிக்கிறது, ஏதோ ஒரு வழியிலே சம்பவிக்கிறது. It is happening, it is happening. மரணம் சம்பவிக்கிறது. சிலருக்கு மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது என்று தெரியாமல் இருக்கிறாங்க. யாரு போய் பார்த்தா, எனக்கு ஒரு மாமா இருக்கிறார், தாய் மாமா. அவர் சொல்லுவார், ஆமா சத்தத்துக்கு அப்புறம் பாதாளம் இருக்குது, நரகம் இருக்குது. யாருப்பா சொல்லுவா? யாரு போய் பார்த்துட்டு வந்து இங்க சொல்றாங்க? எல்லாம் சும்மா மனசுக்க வேண்டியதான் மனசுல அப்படின்னு சொல்லுவா. நான் சின்னவனா இருக்கும்போது. இப்ப பரவாயில்ல, நல்லா திருந்திட்டேன். மரணத்துக்கு அப்புறம் ஒரு காரியம் சம்பவிக்கிறது. வேதம் அதை குறித்து திட்டமாய் பேசுகிறது. ஐஸ்வர்யவான் மரித்தான். அவனை கொண்டு போய் தேவதூதர்கள் பரலோகத்தில் விட்டார்கள். அப்படித்தானே போட்டிருக்கா? எல்லாம் அப்படியே பார்த்திருக்கிறீங்க. ஐஸ்வர்யவான் என்னைக்கு பரலோகத்துக்கு போனான்னு எழுதியிருக்கு. ஐஸ்வர்யவான் மரித்தான். அவனை கொண்டு போய் பாதாளத்தில் போட்டார்கள். இன்றைக்கு என்னுடைய தலைப்பை மாத்திரம் நான் பேசிவிட்டு போக ஆசைப்படுகிறேன். பாதாளத்தில் என்ன சம்பவிக்கிறது? பாதாளம் என்றால் என்ன?
பாதாளம் யாருக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அங்க என்ன நடக்கிறது? முதலாவது, இந்த பாதாளம் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பவிடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி. எங்க? ஹலோ, கேக்குதுங்களா? யார் சாவு செஞ்சாங்களா? தூதர்கள். தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்தவர்கள், தேவனோடு நடந்தவர்கள், தேவனோடு வாழ்ந்தவர்கள். நான் அண்மையில தென்காசியில ஒரு வல்லமை முகாமை நடத்தினோம். அந்த வல்லமை முகாமிலே ஆவிகளை பகுத்தறிகிறது எப்படி என்று ஒரு தலைப்பில் செய்தியை கொடுத்தேன். அந்த தலைப்பில் இந்த பிசாசுகள், இந்த பிசாசின் கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம், எப்படிப்பட்ட தேவ தூதர்கள் அங்கிருந்து கீழே தள்ளப்பட்டார்கள். ஒரே ஒரு தேவ தூதர் இல்ல, ஒரு கூட்டம்னா அது எந்த விதமான கேட்டகரி. தேவ தூதர்கள் ஏதோ எல்லாருமே ஒரு அக்க வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க நினைச்சிடாதீங்க. தேவ தூதர்களுக்கு வித்தியாசங்கள் உண்டு. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிரேடு உண்டு. அந்த தேவ தூதர்கள் எப்படிப்பட்ட தேவ தூதர்கள் தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி ஒரு 5 விதமான கூட்டத்தாரை குறித்து அதில் பேசியிருக்கிறோம். இருந்துச்சுன்னா கேசட் சிடி கடையில நீங்க வாங்கிட்டு போய் திட்டமா அதை கேட்டு அறிந்து கொள்ளுங்க. நமக்கு தெரியணும், எது என்னன்னு தெரியணும். தெரியாத பட்சத்தில் தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியாது. பிரியமானது, தேவன் நம்மளை ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரலோகத்தை குறித்தும் ஞானம் இருக்கணும், பாதாளத்தை குறித்தும் ஞானம் இருக்கணும். நமக்கு நெருப்பை தொட்டா சுடோன்னு தெரியும், ஆகவே நம்ம நெருப்பை தொட மாட்டோம். அல்லது சூடான ஒரு பாத்திரத்தை கையில தொட மாட்டோம். ஆனா ஒரு சிறு குழந்தைக்கு அது தெரியாது, ஆகவே அது தொடணும்னு ஆசைப்படும். அந்த நெருப்பு போய் தொடணும்னு ஆசைப்படும். ஏன்? அதுக்கு அறியாம தெரியாது, அது சுடும்னு தெரியாது, கை வெந்து போகும் தெரியாது. ஆகவே பரலோக ராஜ்யத்தையும் பாதாளத்தையும் குறித்து நாம் அறிய வேண்டியது அவசியம். இல்லைன்னா அதோடு கூட விளையாடிட்டு இருப்போம். ஆகவேதான் தேவன் நம்மை அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பலவிதமான கூட்டத்தார் தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து தள்ளப்பட்டார்கள். ஏன் தள்ளப்பட்டார்கள்? வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14வது அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களை உன் படுக்கை, புழுக்களை உனக்கு படுக்கை, பூச்சிகளை உன் போர்வை, பூச்சிகளே உன் போர்வை, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. சோத்திரம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, பிசாசுக்கு ஒரு பேர் இருக்குது, அதிகாலையின் மகன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அதிகாலையின் மகன் இல்ல, அவர் விடிவெளி நட்சத்திரம். ஆமென் சொல்லுங்க. இப்ப பிசாசுக்கு ஒரு பேரு, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. நீ வானத்திலிருந்து விழுந்தாய். எங்க இருந்தாம? ஹலோ, தேவ தூதர்கள் எங்க இருந்தாருங்க? பிசாசு பாதாளத்தில் இருக்கிறான்னு சொல்றோம். இந்த பிசாசு முதல் எங்க இருந்தா? வானத்தில் இருந்தான். வானத்தில் இருந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவன். இன்னைக்கு ஜாதிகளை ஈனப்படுத்துகிறவன் இந்த பிசாசு தான். ஒவ்வொரு ஜாதியே பெரிய பிசாசு. இந்த ஜாதிகளை ஈனப்படுத்துகிறதே பெரிய பிசாசு. ஒவ்வொரு ஜாதியையும், ஒவ்வொரு கோத்திரத்தையும், ஒவ்வொரு கூட்டத்தாரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஈனப்படுத்துகிறது இவனுடைய வேலையாய் இருக்கிறது. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில விழ வெட்டப்பட்டாயே. நீ தரையில விழ வெட்டப்பட்டாய். கர்த்தர் அவனை வெட்டி வெளுத்தினார். சுவாசிங்க. நான் வானத்துக்கு ஏறுவேன் எங்க சொன்னா அவனுடைய பெருமை பாருங்க. இந்த பிசாசு ஏன் தள்ளப்பட்டான்? ஏன் பாதாளம் என்று ஒன்று உருவாக்கப்பட்டது? ஏன் நரகம் என்று ஒரு உருவாக்கப்பட்டது? வேதம் சொல்கிறது, பிசாசானவன் இவன் பிசாசாய் தேவனை உருவாக்கவில்லை, இவன் தேவ தூதனாய் இருந்தான். தேவனுக்கு என்று தொண்டு செய்யும்படிக்கு, தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கும்படிக்கு, தேவனை ஆராதிக்கும்படி, தேவனை பாடும்படி, தேவனை மகிமைப்படுத்தும்படி, தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வந்து கொடுக்கும்படி, தேவனுக்கு என்று ஊழியம் செய்யும்படி உருவாக்கப்பட்டவன் தேவ தூதன். இந்த தேவ தூதர்கள் தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து வெட்டப்பட்டார்கள். ஏன் வெட்டப்பட்டார்கள்னா அவனுடைய இருதயத்தில் வந்ததான மேட்டின்மை. வேதம் சொல்கிறது, நான் வானத்துக்கு ஏறுவேன். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக, தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் அமைச்சு பாருங்க. தேவன் வீட்டிருக்கிறார். வானம் அவருக்கு சிங்காசனம்.
வேதம் சொல்கிறது பூமி அவருடைய பாதபடி. நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் அவர் பேர் சொல்லி அழைக்கிறார். ஒவ்வொரு நட்சத்திரமும் வந்து அவரிடத்துல தன் பெயரை சொல்லிவிட்டு போகிறதா. காலம் சென்ற தேவனுடைய ஊழியக்காரர் சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் தன்னுடைய புத்தகத்தில் திட்டமாக எழுதி வைத்திருக்கிறார். அவர் பரலோகத்துக்கு சென்றிருந்த போது தேவனுடைய சன்னிதானத்தில் நின்று கொண்டிருந்தாராம். அப்பொழுது ஒவ்வொரு நட்சத்திரமும் தன்னுடைய இலக்கத்திலே ஓடிட்டு இருக்குது. இன்னைக்கு மனுஷன் தான் இலக்கத்தை மாறி போயிட்டான். இன்னைக்கு பேப்பரை பாத்தீங்கன்னா, நேத்து எல்லாத்து டெலிவிஷன் நியூஸ் பாத்தீங்கன்னா, துபாயிலிருந்து புறப்பட்டு வந்ததான விமானம் நேராய் தரையில இறங்கும் பொழுது தன்னுடைய இலக்கத்தை மாறி ஓடியது. அன்றில இருந்த 8 பேர் தவிர அவ்வளவு பேர் மரிச்சு போயிட்டாங்க. இலக்கத்தை மாறி ஓடுகிறது. ஆனால் நட்சத்திரங்கள், தேவன் உண்டாக்கின நட்சத்திரங்கள் எத்தனை கோடி வருஷங்களாய் உருண்டு போயிருந்தாலும் அவைகள் தன்னுடைய இலக்கத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. மனுஷன் தான் இலக்கத்தை மாறி ஓடுறது, கத்தரை மாறி ஓடுறது, கத்தர் வச்சிருக்கிற வழியை மாறி ஓடுறது. ஆனால் தேவன் உண்டாக்கின சகல சிருஷ்டிப்பும் சகல அவருடைய கிரியைகளும் தன்னுடைய இலக்கத்தில் ஓடுகிறது. அவைகள் ஒவ்வொன்றும் தன்னுடைய இலக்கத்தில் ஓடுதான். ஒவ்வொன்றும் வந்து அவருக்கு முன்னாலே தன்னுடைய பெயரை சொல்லி அவரை நமஸ்கரித்து விட்டு போகிறது என்று அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு நட்சத்திரமும் ஆண்டவருக்கு முன்னால வந்து நிக்குது. இங்க பிசாசு சொல்றான், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேல. தேவனுடைய நட்சத்திரத்துக்கு மேல அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு மேலாக ஒரு கூட ஆரம்பிக்க போறான்னு நினைச்சிட்டான். வாசிங்க. என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். அவனுக்கு ஒரு சிங்காசனத்தை தேவன் கொடுத்திருந்தார். கவனிச்சு பாருங்க. தேவன் பிசாசுக்கு, அல்லது அவன் பிசாசா இன்றைக்கு இல்ல, அவனுடைய தூதனா இருந்தான். தேவன் அவனுக்கு ஒரு பிரதான ஒரு தூதனுடைய ஸ்தானத்தை கொடுத்திருந்தார். அவனுக்கு என்று ஒரு சிங்காசனம் இருந்தது. அந்த சிங்காசனத்தை நான் தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக உயர்த்துவேன் என்று நினைத்தான். யார் ஒருவன் தேவனுக்கு மேலாக நம்மளை நினைக்கிறானோ அவன் தேவனிடத்திலிருந்து தள்ளப்படுவான். வேதம் சொல்கிறது அவன் தன் சிங்காசனத்தை மேலே வாசிங்க. வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டம், அங்க ஒரு ஆராதனை கூட்டம் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம இங்க ஆடணும்னா பாடணும்னா யோசிக்கிறோம். கொஞ்சம் கை காட்டுங்க, கொஞ்சம் ஆடுங்க பாருங்க. சில பேர் ஐயோ அதெல்லாம் ஆடக்கூடாது, ஆடினா தப்பு, ஆடாமே இருக்கணும்னு சொல்லுவாங்க. சில பேர் ஆடணும்னா நம்மள ஆட சொல்றாருன்னு. அங்க வேதம் சொல்லுது அங்க ஆராதனை கூட்டம். ஆமேன்னு சொல்லுங்க. ஆராதனை மழை முடிந்து ஆராதனை 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 சொல்லுவீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க. எப்படி சொல்லுவீங்க? ஆராதனை எப்படி சொல்லுவா? ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் சோத்திரமும் தூயவன் உமக்கன்றோ, துதியும் புகழும் சோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. அங்க ஒரு ஆராதனை இருந்துச்சு. நம்ம போகிற பரலோகத்திலையும் ஒரு ஆராதனை இருக்குது. ஆமா சொல்லுங்க. அதனால்தான் இன்றைக்கு ஆராதனையில் நம்ம கலந்துக்கணும். தேவனை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தி பாடி தேவனை சோத்தரிக்கிற ஒரு மகிமையான வேலை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை கூடத்தில் நான் இருப்பேன் என்றும். ஏன் தெரியுமா? இந்த பிசாசுக்கு லூசிபர் என்று அன்றைக்கு பேர் இருந்துச்சு. இன்னைக்கும் அதே பேர் தான் அவனுக்கு இருக்குது. இந்த லூசிபருக்கு என்ன வேலைன்னா தேவனுடைய ஆராதனைகளை நடத்துகிறவன். அப்புறம் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 3 விதமான பிரதான தூதர்கள் இருந்தாங்க. பல கூட்டம் உண்டு தூதர்கள் கூட்டத்தில். 3 விதமான பிரதான தூதர்கள் இருந்தாங்க. முதல் கூட்டம் ஆராதனை கூட்டம். 2வது கூட்டம் காப்ரியேல் என்ற தூதன் அவனுக்கு உண்டு. அவர் தேவன் சொல்லுகிற செய்திகளை கொண்டு வந்து பூலோகத்தில் அறிவிப்பார். மரியாளே நீ ஐயப்படாத, உன்னிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த தேவன் கொடுக்கிற செய்திகளை கொண்டு வந்து கொடுக்கிற மெசேஞ்சர் இந்த கூட்டம். 3வது
மூன்றாவது ஒரு கூட்டம் மீகாவேல் என்ற ஒரு தூதன் இருந்தார். அந்த இருக்கிறாரு. அந்த தூதனுடைய வேலை தேவனுடைய யுத்தங்களை செய்கிறவர். தேவனுடைய யுத்தங்கள், பிசாசுக்கும் தேவனுக்கும் மத்தியில யுத்தங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்கு. ஐயோ ஆண்டவரே, எங்க வீட்டுல பேய் வந்துச்சு, பிசாசு வந்துச்சு, இப்படி எல்லாம் நடக்குதுன்னு ஜெபம் பண்றோம். உடனே தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். போ, என்ன நடக்குதுன்னு பாரு. அவன் வெட்டி வீழ்த்துவான். மந்திரங்கள், சூனியங்கள், பில்லி சூனியங்கள், தாயத்துகள் எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்துறது. இது தேவனுடைய யுத்தங்கள். தற்காலத்தில் ஒரு காலம் உண்டு. பிசாசுகளை தேவன் தோற்கடிக்க வேண்டிய நாட்கள். பிசாசுக்கும் தேவனுடைய தூதர்களுக்கும் மத்தியில யுத்தம் உண்டு. தேவனுடைய யுத்தங்களை நடத்தும்படிக்கு இந்த மீகாவேல் என்ற தூதன் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, இவன் தேவனுடைய ஆராதனை கூடத்தில் வீற்றிருப்பேன் என்று சொன்னான். வாசிங்க பிரதர். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதத்தில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும். அப்பா, எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுமா? தேவன் ஒரே ஒரு காரியத்தை நமக்கு கொடுக்கல, சகலத்தையும் உண்டாக்கினார். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் சகலத்தையும் உண்டாக்கி, எல்லாம் மாடு ஆடு வானத்தில் நட்சத்திரம் சகலத்தையும் உண்டாக்கினார். அவர் சொன்னாரு, நீங்க எல்லாவற்றையும் ஆதாமை பார்த்து சொன்னார், நீ எல்லாவற்றையும் ஆண்டுக்கோ. சகலத்தையும் அவன் கையில அவனுடைய ஆளுகையின் கீழே கொடுத்தார். ஒன்னே ஒண்ணுதான் கொடுக்கல, அது தன்னுடைய மகிமையை மாத்திரம். யாருக்குமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். சோத்திரம் சொல்லுங்கப்பா, சோத்திரம் சொல்லுங்க. God will never share his glory to anybody. அது தேவனுக்கே சொந்தமானது. பிசாசு சொல்றான், என்ன சொல்றான் வாசிங்க. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதத்திலே ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். உன்னதமானவருக்கு ஒப்பாவான. I will become like God. தேவனை போல நான் மாறுவேன். உன்னதமான தேவனை போல நான் மாறுவேன். அன்னைக்கு அதை சொல்லிதான் அவன் கீழே தள்ளப்பட்டான். அதே வார்த்தையை சொல்லிதான் ஆதாமையும் ஏமாத்தி நம்மளையும் தேவனுடைய சாயலாக, தேவனுடைய மகிமையில உருவாக்கப்பட்ட நம்மளையும் கீழே தள்ளினான். இன்னைக்கும் அநேகர் மண்ணை கவுகிறது இந்த ஒரு பெருமையினால் தான். தேவனுடைய பரிசுத்தமான ஊழியக்காரர்கள், மகிமையான ஊழியம் செய்கிறவர்கள் திடீர்னு ஒரு நாள்ல விழுகிறது இந்த ஒரு பெருமையில தான். தேவனை போல எனக்கு அவருக்கு என்ன, நானும் கர்த்தரை போல தான் இருக்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் வேலையை பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு உயர்வான பதவியில் வைத்திருந்தார். அப்பொழுது அங்கு ஒரு கடிதம் வந்தது, ஒரு போஸ்ட் கார்டு. அந்த போஸ்ட் கார்டை அருமையான சகோதரன் எனக்கு அனுப்பி இதை ஃபைல்ல போடுங்கன்னு சொல்லியிருந்தார். அந்த போஸ்ட் கார்டு யாருது அப்படின்னு வாசித்து பார்த்தேன். அதுல அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருந்து, என்னுடைய சுகவேனத்துக்காக ஜோம் வணங்க அப்படிலாம் எழுதி இருந்தது. கடைசியில் அதுல கையெழுத்து முத்து கிருஷ்ணன் லாரி அப்படின்னு போட்டு இருந்துச்சு. யார் இந்த முத்து கிருஷ்ணன் லாரி எனக்கு தெரியல. அப்போது அங்கிருந்த ஒரு மூத்த சகோதரனை கேட்டேன், இந்த கடிதம் இப்படி வந்திருக்கே, இது யாருது அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, அதிகமாய் பிரகாசித்து இந்திய தேசத்தில் மகிமையான ஊழியம் செய்து, குறிப்பாக தென் இந்தியாவில் மகிமையான ஊழியம் செய்த பாலாசியர் லாரி என்று ஒருத்தர் இருந்தார். பாலாசியர் லாரி அவர் பேர். அவருடைய காரை தொட்டவர்கள் கூட சுகமானார்கள். அவர் போன காரை தொட்டவர்கள் கூட சுகமானார்கள். அவர் தன்னுடைய வீட்டிலிருந்து காரிலே புறப்படும் பொழுது மைதானத்தில் இருக்கிற பிசாசுகள் நடுங்க ஆரம்பிக்குமாம், கத்த ஆரம்பிக்குமாம். ஐயோ வரானே. இப்படி தேவனால் வல்லமையாய் மகிமையாய் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம். இவர் இருதயத்தில் ஒரு மேட்டின்மை வந்தது. கர்த்தர் எனக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு சகல வல்லமையும் கொடுத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட நாளில் அவர் தன்னுடைய பக்தர்களை எல்லாம் வர சொன்னார். தன்னோடு இருந்த சீஷர்கள் எல்லாம் கூப்பிட்டார். இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார் பாருங்க இந்த நேரத்தில் சொன்னார். எல்லாம் பக்வியமாய் காத்திருந்தார். திடீரென்று அவரே அவர்களுக்கு முன்பதாக வந்து நின்றார். நான் தான் இயேசு என்று சொன்னார். அவ்வளவுதான். அன்றைக்கு விழுந்தது அவருடைய ஊழியம். இன்றைக்கும் அவரை குறித்து நீங்கள் அறிந்திருக்கலாம். தூத்துக்குடி பக்கத்துல நினைக்கிறேன் அவருக்குன்னு ஒரு இது இருக்கிறது. அவருடைய பேர் தான் பாலாசியர் லாரி. அவர் கடைசியில இந்துவாய் மாறினார். இந்து தெய்வங்களை ஆராதனை செய்ய ஆரம்பித்தார். நான் தான் கிருஷ்ணன் என்று சொல்ல ஆரம்பித்தார்.
அவருக்கு தான் பேர் முத்து கிருஷ்ணன் லாரி. அவர் மரிக்கிறதுக்கு முன்பதாக எழுதின கடிதம் தான் அது. யார் ஒருவன் தேவனுக்கு முன்பதாக தேவனுக்கு தன்னை சமமாய் எண்ணுகிறானோ, தேவனுக்கு சமமாய் தன்னை ஒப்பிடுகிறானோ, அவன் தாழ தள்ளப்படுவான். அவர்களுக்கென்று உருவாக்கப்பட்டதுதான் இந்த பாதாளம். அப்படிப்பட்டவர்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த பாதாளம். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளைக்கு அவர் உருவாக்கல. It is not created for God's children. நரகமும் பாதாளமும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று உருவாக்கப்படவில்லை. தன்னை தேவனுக்கு சமமாக்கின, தன்னை தேவனுக்கு மேலாக்க நினைத்த ஒருவனுக்காக அல்லது ஒரு கூட்டத்திற்காக, ஒரு கூட்ட தேவ தூதர்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த பாதாளம். இந்த பாதாளம் எப்படி இருக்கு? ரொம்ப வசனம் சொல்ல, கொஞ்சம் 1-2 சொல்லி நான் கடைசியா போயிடுறேன். இந்த பாதாளம் எப்படி இருக்கு? ஏசு இந்த பாதாளத்தை குறித்து என்ன சொன்னார்? மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிங்க. 9:43-44. உன் கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கை உள்ளவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும். எப்படி அவியாத அக்கினி உள்ள நரகத்தை போவதை பார்க்கிலும், நரகத்துக்கு போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும். யாருடைய புழு? அந்த பாதாளத்தில் நரகத்தில் இருக்கிறவருடைய புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். அக்கினி அவியாமலும் இருக்கிறதா? 46ஆம் வசனம். அங்கே அவர்கள் புழு சாவாமலும். அங்கே அவனுடைய புழு சாவதில்லை. அக்கினி அவியாமலும் இருக்கும். அக்கினி அவியவும் இல்லை. 48ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே அவர்கள் புழு சாவாமலும். அங்கே அவனுடைய புழு சாகல, அக்கினி அவியாமலும் இருக்கும். இன்றைக்கு சில புத்தகங்கள்லாம் வந்திருக்கு. நம்ம இருக்கிறத ஒழுங்கா படிக்க மாட்டோம். வேத புத்தகத்தையும் ஒழுங்கா படிக்க மாட்டோம், மற்ற புத்தகத்தையும் ஒழுங்கா படிக்க மாட்டோம். நான் சில புத்தகங்களை வாசித்தேன். நரகத்துக்கு போய் நரகத்தை பார்த்த அநேக பிள்ளைகள் எழுதியிருக்கிற புத்தகங்களை வாசித்திருக்கேன். கேத்ரின் பாஸ்டர். இன்னும் நம்ம இந்திய தேசத்துல, தென் இந்தியாவில, கேரளா மாநிலத்தில் திருச்சூர் என்ற இடத்துல, திருவள்ளா என்ற இடத்துல ஷாரன் என்ற ஒரு பெண் இருக்கிறார். அந்த பெண் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். தி பர்னிங் ஹெல் அண்ட் தி எட்டர்னல் ஹெவன். எரிகிற அக்கினி நரகமும் நித்திய பரலோகம் என்ற புத்தகம் அது. அதுல நரகத்தை குறித்து பல காரியங்களை எழுதியிருக்கிறார். சொல்றார், ஒவ்வொரு முறையும் இயேசு என்னை வந்து அழைத்து கொண்டு போவார். என் சரீரம் ஒழுங்கும், என் கால்கள் ஆடும், திடீரென்று என்னுடைய ஆவி என்னை விட்டு பிரிந்து போகும். இயேசு எனக்கு முன்பாக தோன்றுவார், வா என்று அழைத்து கொண்டு போவார். பல மணி நேரம் நரகத்துக்குள்ளே நாங்கள் போவோம். இயேசு என்னை கொண்டு போய் ஒவ்வொரு காரியமாய் காண்பிப்பார். பல மணி நேரம் பழித்து திரும்பி வந்துடுவேன். அந்த இடத்துல பார்த்த காட்சிகளை நீ எழுது என்று சொல்லுவார். இப்படி பல நாட்கள் என்னை அவர் அழைத்து கொண்டு போனார்.
அதே போலவே பரலோகத்தை குறித்தும் அவள் எழுதியிருக்கிறார். பல நாட்கள் என்னை அழைத்து கொண்டு போயிரு. நான் சொல்றதுலாம் கதை இல்ல, என்கிட்ட புஸ்தகம் இருக்குது. அவள் சொல்லுகிறான், பாதாளத்துல 10 நுழைவு வாய்கள் இருக்கிறது. 10 entrances in hell. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ் குறித்து அவள் எழுதியிருக்கிறார். ஒவ்வொன்றையும் வாசித்த ஆச்சரியமா இருக்கு, விசித்திரமா இருக்குது. ஓ, இப்படிலாம் இருக்குதோ. பாதாளமே இப்படி இருந்தா பரலோகம் எப்படி இருக்கும் பாருங்க. சோதரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம நினைச்சுக்கிறோம் பரலோகம்னா எப்படி ஒரு பெரிய மரஜானம் திறந்த வெளி மாரி இருக்கும், அங்க போய் நம்ம ஆடுவோம், பண்ண அடி பாடி மகிழ்வேன் அப்படின்னு ஆடுவோம் நினைச்சிட்டு. பாதாளத்திலேயே இப்படிப்பட்டதான வழிகள். முதலாவது என்ட்ரன்ஸ்க்கு வாசல் பேரான், the door. இது வழியாக தான் போகணும். இன்னொரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லுகிறார், the pitch darkness, the path of darkness. இருளுக்கான ஒரு வழி, இருள். அங்க எங்க பார்த்தாலும் இருள், ஒன்றையும் பார்க்க முடியாது. அந்த இருள் இருக்கிற இடத்துல 2 இடம் உண்டு. லெஃப்ட் சைடு டு ஹெல், ரைட் சைடு டு ஹெல். வலது பக்கமாய் பாதாளத்துக்கு வலது பக்கம், பாதாளத்துக்கு இடது பக்கம். இது ரைட் சைடு லெஃப்ட் சைடு வேற இருக்கு. அதுல யார் யார் இருக்கிறாங்க? வலது பக்கத்தில் இருக்கிறத நன்றாய் தண்ணி போடுகிறவன், ஆல்கஹாலிசம், சிகரெட் பிடிக்கிறவங்க, ட்ரக்ஸ், போதை வஸ்துகள் போடுறவங்க, இச்சையான காரியங்களை செய்கிறவர்கள். சும்மா ஒரு அவுட்லைன் கொடுக்கிறேன், அந்த புத்தகத்தை வாசித்தா பயமா இருக்கு. இடது பக்கத்துல அந்த லெஃப்ட் சைடு, அங்கே தன்னையே விட்டு போட்ட ஒரு குறிப்பிட்ட பெண்ணை பத்தி எழுதியிருக்கா. அந்த நரகத்தில் இருக்கிற பெண் 17 வயசு நிரம்பினவளாய் இருந்தபோது இயேசுவை அவள் ஏற்றுக்கொண்டாள். இயேசுவுக்கு என்று வாழ ஆரம்பித்தாள். இயேசுவின் பிள்ளையாய் ஜீவித்தாள். இப்படி அவள் வாழ்க்கை ஆரம்பமானது. திடீரென்று அவளுக்கு திருமணமானது. சில ஆண்டுகள் சந்தோஷமாய் வாழ்ந்தால் புருஷன் மரித்து போனான். மரித்து போன பிறகு அவளுடைய மாம்சம், அவளுடைய இச்சை அவளை அதிகமாய் தூண்டினபடினாலே அவள் போன சபையில் இருந்த வாலிப பையன்களை தன் இச்சைக்கு இழுத்தாள். அநேக வாலிபர்கள் பாவம் செய்வதற்கு தன் சரீரத்தை அவள் உபயோகப்படுத்தினாள். அந்த பெண்ணு நரகத்தில் இருக்கிறாள். எப்படியெல்லாம் அவளை சித்திரவதை பண்றான் பிசாசுன்னு சொல்லி அவன் எழுதியிருக்கிறான். நரகத்துல போய் ஜாலியா உட்கார்ந்து இருப்போம், நெருப்பி எழுதினோம் இல்ல. ஒவ்வொரு சித்திரவதையும் அங்கே நாம் பார்க்கும் பொழுது பிசாசு எப்படி சித்திரவதை செய்கிறான் என்று நாம் கேட்கும் போது ஆச்சரியமா இருக்கிறது. ஒருவேளை வேதத்துல எல்லா சாற்றிய கூறுகள் இல்லாமல் இருந்தாலும் வேதத்துல சொல்லுகிறது நரகத்திலே அவதி உண்டு. இன்னைக்கு நம்ம வாசித்த வேத பகுதியில பாதாளத்தில் அவனை வேதனைப்படுத்தின போது 23 வசனம் வாசிங்க. லூக்கா 16:23. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது என்ன பண்ணிட்டானா? வேதனை. There is suffering. There is suffering in hell. அருமையான தேவபிள்ளையே, பாதாளத்திலே அவதி உண்டு, பாடுகள் உண்டு. அநேக காரியத்தை நான் சொல்ல நினைச்சேன், இன்னைக்கு நேரம் இல்லை. அதுல ஒரு குறிப்பிட்ட இடத்தை அவர் எழுதியிருக்கிறார். 10 காரியங்கள், அதுல 1-2 சொல்றேன் பாரு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல கிளஸ்டர்ஸ் ஆஃப் ராட் அப்படின்னா எலிகளின் கூட்டம் இருளா இருக்கிறது. ஆனால் அங்க முதலாவது பாதாளத்துல உள்ள போனவனே எல்லாருக்கும் இடம் இல்லை, அதனால அவங்க வெயிட் பண்றாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா கொண்டு போய் போடுறதுக்கு. யார் யார் எப்படிப்பட்ட பாவம் செஞ்சு சத்தான், சூசைட் பண்ணிக்கிட்டவன், மற்றவர்களை மர்டர் பண்றவன், மற்றவங்க சாகடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவன், ஒவ்வொரு கேட்டகரியா எழுதி இருக்கிறது. அதுல எலிகளின் கூட்டம் அவர்களை வந்து கடித்து கொதறுகிறதா. அவருடைய மரண ஓலங்களை கேட்டு நான் அநேக நாள் தூங்கவில்லை என்று அவள் எழுதுகிறார். அவர்கள் அந்த நரகத்திலே எரிகிற அக்கினியிலே ஜனங்களுடைய மாம்சத்தின் எரிகிற நாற்றம், அந்த மாம்சத்தின் நாற்றத்தை நான் முகர்ந்து விட்டு அநேக நாள் சாப்பிட விடாமல் தவித்தேன். வீட்டிலே அந்த மரண ஓலங்கள் என் காதிலே ஒலிக்கும். நான் வீட்டுக்கு வந்த பிறகு பல நாள் தூக்க முடியாமல் பயத்தினால நடுக்கத்தினால நடுங்கிட்டு
இயேசு என் அருகே வருவார், என்னை பலப்படுத்துவார், என்னை தேற்றுவார். மகளே, நீ இன்னும் அநேக காரியங்களை எழுதணும், நீ வா, இந்த நாளில நான் வருவேன், இந்த நேரத்தில் வருவேன், நீ ஆயத்தமாயிரு சொல்லுவார். நான் அன்னைக்கு அழுந்து காலையில குளிச்சு நல்லா ஜெபித்து வேதத்தை வாசிட்டு இருப்பேன். அந்த நேரத்தில் இயேசு வருவார், திருப்பி கொண்டு போவார். பல காரியங்கள். பாதாளத்திலே வேதனை உண்டு, பாதாளத்திலே அக்கினி அவியாது, புழு சாவாது. நான் கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பாதாளம் யாருக்கு உருவாக்கப்பட்டது? இந்த பாதாளத்தில் யார் போவார்கள்? இந்த நரகத்துக்குள்ளே யார் போவார்கள்? இதை நான் உங்களுக்கு சொல்லி கொஞ்சம் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நாளை தினத்திலே எனக்கு பிரியமான ஒரு தலைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை குறித்து திட்டமும் தெளிவுமாய் பேசுவேன். இன்றைக்கு இதை அறிந்தோமானால் நாளைக்கு செய்தி நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கு. Who will go to hell? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணென்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன், முட்டாளே, ஃபூல் என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாக. யார சொல்லுங்க? யார? சகோதரன். பெரிய கொலை பண்ணிட்டு பெரிய உபச்சாரம் பண்ணிட்டு கூட இல்ல, ஒருத்தனை பார்த்து ஃபூல்னு சொல்லிட்டாலே, நம்முடைய சகோதரனை பார்த்து முட்டாளே, மூடனே என்று சொல்லிட்டாலே எரி நரகத்துக்கு. இது யாரும் ஒரு பவுல் எழுதல, பேதுரு எழுதல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்ன வார்த்தை. தன் சகோதரனை அல்லது தன் சகோதரியை மூடனே என்று சொல்கிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். சங்கீதம் 9:17 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 9:17. கர்த்தாவே, 9:17. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதியாரும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். ஹலோ, யார் போவா? பயமா இருக்குதா கேட்கறதுக்கு? ஒரு நாள் பயப்பட்ட பரவாயில்ல, அங்க போய் வாழ்க்கை முழுசும் பயப்படுறதுக்கு இங்க பயப்படுறது மேல இங்க இருக்கிறவங்க கை கட்டின்னு பயமா உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிறவர்களும் நரகத்திலே தள்ளப்படுவார்களா? இன்னொரு கேட்டகரி, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28-29. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரி நரகத்திலே போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிறோம். ஏன் தள்ளப்படுது? இச்சை கற்பம் தரிக்கும், அது பாவமாய் மாறும். மேலும் சொல்கிறது, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் விபச்சாரம் செய்கிறவன் போல. இச்சையோடு பார்த்தாலே, இச்சைக்கே இந்த ஒரு பாடு. ஒருவன் இச்சையோடு பார்க்கிறவன் இன்னைக்கு அவன் தெலுமாவ ஆணு பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கான். போஸ்டர் கீழே நின்று ஆணு பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கான். வீட்டுல வருகிற நியூஸ் பேப்பர்ல கூட எது கவர்ச்சியான போட்டோ இருக்குதுன்னு பார்த்து அது வெட்டி வேற வச்சுக்கிறான் பைபிள்ல. ஒரு ஸ்திரீயை, ஒரு சகோதரனை அல்லது ஒரு ஆணை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் விபச்சாரம் செஞ்சுட்டான். உன் கண்ணு உனக்கு இடரல் உண்டாக்கினால் அது பிடுங்கி போட்டு, இல்ல நான் எரிய நரகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றேன். எப்பா, கண் பிரச்சனையே கண்ணுல தான் இருக்குது. மோஸ்ட் தான் உன் கண்ணுதான். ஆகவே உன் கண்ணை காத்துக்கோ. நீதிமொழிகள் 4:23-24 எல்லா காவலோட இருதயத்தை காத்துக்கோ. உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. அப்படியும் பார்க்கட்டும், அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு இருந்தனா கதை சரியா போயிடும். நேரா பார்க்கட்டும். இன்னைக்கு கண்களினாலே பாவம் செய்கிறவர்கள் எத்தனை பேர்கள், எத்தனை பாவம். உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவைகளில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும், ஐயோ என்னது,
மனைவியை தள்ளி விடுகிறவன் எவனும். இன்னைக்கு கர்த்தர் நம்ம கொடுத்த தலைப்பு லூக்கா 16 அதிகாரத்தில் ஐஸ்வர்யவான் லாசரு என்று எடுத்திருக்க. அந்த ஐஸ்வர்யவான் 19 வசனம் 18 வசனத்தை வாசிக்க. தன் மனைவியை தள்ளிவிட்டு, தொடக்கமே அங்க தாங்குது. தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் செய்கிறவன் விபச்சாரம் செய்கிறான். விபச்சார சந்ததி யார்? பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டாங்க, பாதாளத்துக்குள் தள்ளப்படுவார். இயேசு சொன்னது நான் சொல்லல. இட் இஸ் God, God, God. இன்னும் யார் யாரெல்லாம் அங்க போறாங்க? வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 8 வசனத்தை வாசிங்க. பயப்படுகிறவர்களும் யாரு போறாங்க? இது என்ன இப்படி ஒரு கேட்டகரி இருக்கா? பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பான காரியங்களை செய்கிற அருவருப்பானவர்கள், கொலைபாதகரும், கொலை செய்கிறவர்கள். யாரு 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 காதுல நான் வாசித்த ஒரு இன்னொரு புஸ்தகத்துல நரகத்துல வேதனைப்படுகிற ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் யாருன்னா அபார்ஷன் செய்கிறவர்கள். குழந்தை கருவிலேயே அதை கொன்று போடுகிறவர்கள். நீங்க என்ன எப்படி எல்லாம் கேட்காதீங்க, உண்மைதான். குழந்தையை கொல்லுகிறவர்கள் நரகத்தில் தள்ளப்படுகிறார்கள். நான் ஒரு குறிப்பிட்ட நாகர்கோயில் இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஆலயத்தில் ஒரு நாள் பிரசங்கித்தேன். அந்த பிரசங்கத்திலே சாபத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன். அதுல ஒரு குறிப்பிட்ட தலைப்பிலே இப்படி குழந்தைகளை கொல்லுகிறது ஒரு சாபமாய் வந்து பலிக்கிறது. அநேகருடைய குடும்பத்திலே ஏன் என் பிள்ளைங்க இப்படி இருக்கு, நல்லா படிச்சுட்டு இருந்த பிள்ளை படிக்காம போயிடுச்சு, நல்லா இருந்த பிள்ளை இப்படி கட்டு போயிடுச்சு, இப்படி ஆகுத ஏன்னு கேட்கும் போது தேவனுடைய சன்னிதானத்தில் போய் நான் அழுவேன். என்னிடத்துல ஒரு காரியத்தை வந்து காதுல சொல்லிங்க, இந்த காதுல வாங்கி அந்த காரியத்துல விட்டுட்டுனா நான் ஊழியக்காரன் இல்ல. அந்த காரியத்தை என் காதில மாத்திர வைக்க மாட்டேன், இருதயத்துல கொண்டு போய் என்னுடைய ஜெப வேளையில தேவ சன்னிதானத்தில் வைத்து நான் கதறுவேன். அதற்கு பதில் கிடைக்கும் வரைக்கும். ஆண்டவராகிய இயேசு செய்த ஊழியத்தில் ஒன்று, நீதிக்கு நியாயம் கிடைக்கும் வரைக்கும் அவர் நெறிந்த நாளை முறியாமலும் மங்கி இருக்கிற திரியை அணையாமலும் இருந்தார் என்று நேற்று பிரசங்கித்தனே. அவருடைய ஊழியம் தான் என்னுடைய ஊழியம். ஆண்டவரே, ஏன் இதற்கு பதில் வரவில்லை? ஏன் இந்த குடும்பத்தில் இப்படி ஒரு காரியம் சம்பவிக்கிறது? அவர்கள் உம்மை தேடுகிறார்களே, பரிசுத்தமாய் வாழ்கிறார்களே, ஆலயத்துக்கு போகிறார்களே, ஊழியத்தில் ஈடுபடுகிறார்களே, அநேக காரியங்களை ஊழியத்துக்கு செய்கிறார்களே, ஆனாலும் ஏன் இந்த பிரச்சனை என்று நான் கேட்பேன். கர்த்தர் சில காரியங்களை சொல்லுவார். குறிப்பிட்ட சமயத்திலே இப்படிப்பட்ட குழந்தைகள் கொல்லுகிறதை எனக்கு காண்பிப்பார், கருவிலே கொல்லப்படுகிறதை காண்பிப்பார். நான் அவர்களை கூப்பிட்டு, இப்படி காரியம் நடந்ததா? இந்த 2 குழந்தைகளுக்கு மத்தியிலே ஒரு குழந்தையை நீங்கள் இப்படி செய்தீர்களான்னு கேட்டால் கொஞ்சம் சில பேர் இல்லைனோ, சில பேர் ஆமான்னு சொல்லுவோம், சில பேர் இல்லைன்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து ஆமா ஆமா அப்படிதான் செஞ்சேன் அப்படி சொல்லுவாங்க. சோ இப்படிப்பட்ட குழந்தைகளை கொல்லுகிறது ஒரு பெரிய பாவம். நரகத்தில் அப்படிப்பட்டவர்களுக்கு என்று ஒரு டிபார்ட்மெண்டே இருக்கிறது. நான் இந்த சாபத்தை குறித்து அந்த இடத்துல பேசியிருந்த பொழுது, அந்த அருமையான செய்தியை முடித்த பிறகு நான் என்னுடைய ஹோட்டல் அறைக்கு போவதற்காக புறப்படும் போது ஒரு சகோதரன் வந்தாரு. பிரதர், இன்றைக்கு ஏன் கார்ல உங்களை கூட்டிட்டு போறேன், தயவு செய்து வாங்க அப்படி சொன்னார். என்னை அழைத்து கொண்டு போனவர், ஐயா அந்த கார்ல போங்க, அவர் ரொம்ப விரும்புறாரு சொன்ன உடனே அந்த கார்ல ஏறி போனேன். அப்ப அந்த ஹோட்டல்ல வந்தவனே அவர் சொன்னார், பிரதர் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும், தயவு செய்து வாங்க ரூமுக்கு கூட்டிட்டு போனேன். ரூம்ல நாங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். அப்ப அவர் சொன்னார், பிரதர் நீங்க இன்னைக்கு சொன்ன செய்தியில ஒரு குறிப்பிட்ட காரியம் என் இருதயத்தை ரொம்ப அசைச்சது. ஏன்னா பல நாளா எனக்கு இருந்த ஒரு சந்தேகமும் ஒரு கேள்வியும் இன்றைக்கு எனக்கு விளங்கியது என்று சொன்னார். என்னன்னு கவனிச்சு கேட்டேன். அவர் சொன்னாரு, சில வருடங்களுக்கு முன்பு ஒரு நாள் நான் என் வீட்டில் உட்கார்ந்து பேப்பர் வாசித்துக்கிட்டு இருந்தேன். நான் பேப்பர் வாசித்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குட்டி குழந்தை அப்படி நடந்து வந்துச்சு. என்ன நடந்து வருதுன்னு பார்த்தேன்.
இந்த குழந்தை கிட்ட வந்து நான் உட்கார்ந்து இருந்த என்னுடைய இருக்கைக்கு முன்னால ஒரு டீப்பா இருந்துச்சு. அது மேல ஏறி நின்னுட்டு என் முகத்தை பார்த்து, அப்பா நான் உனக்கு என்ன செஞ்சேன், நீ ஏன் எனக்கு இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டுச்சு. மறைஞ்சிருச்சு. இன்ன வரைக்கும் அதுக்கு எனக்கு அர்த்தமே தெரியல. ஆனா இன்னைக்குதான் தெரியுது. என்னன்னா, என்னுடைய 2 பிள்ளைகளுக்கு மத்தியில என் மனைவி மீண்டும் கருவுற்று இருந்தால், இப்பதானே ஒரு குழந்தை பிறந்துச்சு, திரும்பி ஒரு குழந்தை இப்போ வேண்டாம், எங்களுடைய ஞானத்தை உபயோகப்படுத்தி அந்த குழந்தையை கருக்கலைத்தோம். அது நடந்து சில நாட்களுக்குள்ள தான் இந்த சம்பவம் நடந்ததுயா, எங்களுக்கு தெரியாது, இது ஒரு பாவம், இது ஒரு சாபம்னு தெரியாது அப்படின்னு கதறினார். ஃப்ரெண்ட், பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், வாசிங்க, அருவருப்பானவர்கள், கொலைபாதகரும். பெரிய கத்தி எடுத்துட்டு ஒருத்தர் கொல்லணும்னு அவசியம் இல்ல, இதுவே பெரிய கொலைபாதகம். வாசிங்க, விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரரும். யார் 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 யாரு? விக்கிரக ஆராதனை. இன்னைக்கு சூனியமும் விக்கிரக ஆராதனையும் கிறிஸ்தவர்கள் மத்தியில அதிகமாயிடுச்சியா? ஒரு ஆலயத்தில் ஒரு போதகர் சொன்னார், ஐயா எங்க கூட்டத்தில் எங்க சபையில அநேகர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சூனியம் வச்சுக்கிறாங்க. சூனியம் வச்சினா நரகனா, கேள்விக்கே இடம் இல்ல. சூனியக்காரர்களையும் கர்த்தர் நரகத்தில் தள்ளுகிறாரு, சூனியம் வைக்கிறவனையும் கர்த்தர் நரகத்தில் தள்ளுகிறாரு. யாரையாவது அடிக்க, யாரையாவது ஒழிக்க, குடும்பத்தை நாசம் பண்ண இன்னைக்கு நீ பணம் செலவு பண்ணி இந்த காரியத்தை செய்வாயானால் உனக்கு தான் பாதாளம் வாயை திறந்து கொண்டு காத்திருக்கிறது. உங்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. பொய்யர். யாரு யாரு? ஹலோ சொல்லுங்க, யாருன்னு? தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு அநேக பிசாசு நிறைய பேர் அலகழிக்குது. நிறைய பேர் சத்தியம் கேட்க முடியாது, தள்ள வேற சுத்துது, உருட்டி அடிக்குது சில பேர். ஏன் தெரியுமா? இது பயங்கரமான சப்ஜெக்ட், அவனுக்கு வேண்டாத ஒரு சப்ஜெக்ட். தான் ஆளெல்லாம் கண்ணுல நித்திரையை கொண்டு வந்துருவான். நீ காலையில ஒருத்தர் சொன்னாரு, தூங்குறது யார் தெரியுமா, தூங்க வைக்கிறது யார் தெரியுமா? அவன் தான் மேற்படி ஆடினார். யாரு? ஆமா, டெலிவிஷன் முன்னால உட்காந்து யாரா தூங்குறியா, கண்ணை திறந்துட்டு நல்லா பாத்திட்டு இருக்க. ஆனா தேவ செய்தி கேட்கும் போது அப்படியே உருட்டும், திருக்கவே முடியாது, திருக்கி அடிக்கும். ஏன் தெரியுமா? அவன் உனக்குள் வாசமா இருக்கிறான். பிசாசு உள்ளே வந்தால் நம்முடைய காதை அடைப்பான், கண்ணை மூடுவான். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், மேடையில போய் உட்கார்ந்தாராம் தேவ செய்தி கொடுப்பதற்காக. தூரத்துல கத்தர் ஒருத்தனை காமிச்சாரு. அவன் தூரத்துல உட்கார்ந்து இருக்கான். கண்ணு அவனை இழுத்து அடிக்குது. செய்தி தொடங்கல, இன்னும் இழுத்து அடிக்குது. என்ன இப்படி தூக்கம் இழுக்க அடிக்குதுன்னு பார்த்தா அவர் சொல்றாரு, அவனுடைய கண் மேல் ரப்பைய 2 பிசாசு, குட்டி பிசாசு புடிச்சு தொங்கிட்டு இருக்குதான், இழுத்து மூடுதான் கண்ணை. நீ மூட வேணாம், அதுவே இழுத்து மூட, ரோலிங் ஷட்டர் மூடுற மாதிரி. என்ன ஐயா சிரிக்கிறீங்க? பிசாசு செய்வையா? நீ ஏன் கண்ணை மூடணும்? அவன் பிடிச்சி இழுத்துருவான், இழுத்து மூடுவான். இது அவனுடைய வேலை. கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தாருன்னா சத்தியத்தை கேட்கும்படி காது திறந்து வைப்பார். காது வாசல, இருதயத்தின் வாசல அவர் திறப்பாரு. பிசாசு 2த்தையும் மூடுவான். கண்ணை மூடி, காதை மூடி, இதே மூட்டா கும்முன்னு இருக்கும். குளிரும் தெரியாது, மணியும் தெரியாது, பனியும் தெரியாது, காத்தும் தெரியாது. நல்லா காம்பளி போட்டு போத்துற மாதிரி ஏசி ரூம்ல தூங்கலாம். ஆசிங்க பிரதர் சைரஸ். பொய்யர் அனைவரும். யாரு? பொய்யர். வாய் திறந்தா ஊதுவாங்க பாரு சில பேர். பொய்ய என்ன சொல்லுவாங்க? பொய்யும் பொய்க்கு பிதாவும் யாரு? பிசாசு. அவரு பொய் சொன்ன. சில பேர் சொல்ல 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம். அட பாவி, பைபிள் சொல்லுது ஒரு பொய் சொல்லாத 1000 பொய் வேற சொல்லுவா. ஒரு பொய் சொன்னாலே நரகனா, ஆனா 1000 பொய் சொல்றான்னு சொல்லி நம்முடைய ஆளுங்க சொல்லி வச்சிருக்காங்க பெரியவங்க. எப்படித்தான் சொன்னாங்களோ தெரியல. இந்த இடத்துல காதுல கேட்காதீங்க. 1000 பொய் வேணாம், ஒரு பொய்யும் வேணாம். பொய்யே சொல்லுவோம், ஆமையன்னு சொல்லுங்க. ஆசிங்க பிரதர். அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அல்லேலூயா, இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே கடைவார்கள். இன்னைக்கு இப்படிப்பட்ட நரக குழியிலிருந்து நம்மளை கர்த்தர் தூக்கி எடுக்க போறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. சும்மா சொல்லி பிரசங்கம் பண்ணல நானு.
எதுக்கு எனக்கு நரகத்தை பத்தி பேச? எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட். நான் முதல்ல சொல்லிட்டேன், எனக்கு அதை பத்தி பேசவும் பிடிக்கல, அதை பத்தி யோசிக்கவும் பிடிக்கல, அதை பார்க்கவும் பிடிக்கல, அங்க போகவும் பிடிக்கல. ஆண்டவரே நான் ஏன் பேசணும்னு கேட்டேன். நீ இதுதான் பேசுற, கடைசி வரைக்கும் இதுதான் பேசணும், வேற வார்த்தையை கொடுக்கல. வேற வழி இல்லாம உட்கார்ந்து இதெல்லாம் எழுதிக்கு வந்து கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 இருந்து வாசிங்கன்னா, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவன் யாவனே விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, சூனியம். திருப்பி அதுதான் வருது, ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. திருப்பி திருப்பி கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாருன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மீண்டும் மீண்டும் ஒரு வார்த்தையை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறாருன்னா அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், வாசிங்க, பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள். ஐயோ தேவனே, பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள். இன்னைக்கு எத்தனையா இருக்குது? இதெல்லாம் யோசித்து பாருங்க. நம்ம எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? ஒரு சின்ன காரியத்துக்கு மனைவி பிரச்சனை கிட்ட கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துருது. புருஷன் வாயெல்லாம் அடிச்சு மனைவி ஓடிச்சு, ஒரு அம்மா நீ போன் பண்ணி அழுவுது, ஏமா நீ அவரை விட்டு வந்து, ஐயா மரணத்துக்கு சமீபமா போயிட்டேன், என்ன அடிச்ச அடி கொஞ்சம் நஞ்சம் இல்ல, இனி வாழ்ந்த செத்தே போயிடுவேன். அந்த சூழ்நிலையில என் வீட்டுக்கு வர வேண்டியதாகி போச்சு. மரணத்துக்கு சமீபமாய் கோபம், வைராக்கியம், பகை, கசப்பு, இவையெல்லாம் நம்மை பாதாள நரக குழிக்கு நேராய் கொண்டு போகிறது. அதை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, நீ எந்த காலத்துல போய் அழுதாலும், எவ்வளவுதான் தேவ சன்னிதானத்துல ஆண்டு, சில பேர் நினைச்சுக்கிறான் இஷ்டம் போல வாழ்ந்துடலாம், கடைசி நேரத்துல ஆண்டவரே என்ன மன்னியும் இயேசுவே ரத்தத்தினால. அல்ல, சரிதான். நீ செஞ்ச பாடுங்கள்லாம் என்ன கதை? நீ செஞ்ச எல்லாம் என்ன கதை? இஷ்டம் போல வாழ்றது, இஷ்டம் போல ஜீவிக்கிறது, இஷ்டம் போல பிசாசுக்கு ஆராதனை செய்வது, விபச்சாரம், வேசித்தனை செய்யறது எல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவரே என்ன மன்னினா, உங்களுக்கு என்று சில காரியம் ஆயத்தமா இருக்கிறது. கவனமா இருங்க. இதோ அறியாமையில ஒருத்தர் செஞ்சா, அறியாமையில ஒரு காரியம் நடந்துச்சுன்னா அவனை கர்த்தர் மன்னிக்கிறார். தெரிந்தும் வேத வசனங்களை அறிந்தும் வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் மீண்டும் 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை, குமாரனாகிய இயேசுவின் ரத்தத்தை தன் காலிலே மிதிக்கிறவனுக்கு சகாயம் இல்லை. தேவனுடைய ஆலயத்தில் இருந்து, தேவனுடைய ஆலயத்தில் உன்னதமான பதவியில இருந்து, பெரிய பதவிகளை இருந்து, பெரிய ஊழியக்காரனா இருந்து, பிரசங்கியாரா இருந்து நீ ஒரு காரியத்தை மீண்டும் செய்வாயானால் உனக்கு ஐயோ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாதாளத்துல கதிரான். சில பேர் நினைச்சுறாங்க பாதாளத்துல செத்துட்டா ஒரு உணர்வும் இல்லை, ஒரு உணர்ச்சியும் கிடையாது, எல்லாம் அப்படியே மட்டு மாதிரி கிடப்போம் பாதாளத்துல. அங்க சொல்றான் பாருங்க, அவன் கீழே இருந்து மேல பாக்குறான் ஒரு காரியத்தை. அங்க ஐஸ்வர்யவான் பார்க்கும்போது லாசரு பரலோகத்துல ஆபிரகாம் மடியில மகிழ்ச்சியோடு இருக்கிறார். அங்க சந்தோஷமான பாடல்கள், அருமையான பரலோகத்தின் காட்சிகள் என் இருதயத்தை ஒட்டைக்கிறது. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. அதை பார்த்து கதறுகிறான், ஐயோ ஐயோ நான் இங்க வந்துட்டேனே, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, வந்துடுறேன். ஆபிரகாம் சொல்றாருப்பா, அங்க இருக்கிறவங்க இங்க இருக்கிறவங்க வர்றதுக்கு இங்க ஆசைப்பட்டாலும் நடக்காது. ஏன்னா ஒரு பெரிய பிளவு இருக்கிறது. There is a great gap. உனக்கு ஒரு தருணம் தான் கொடுக்கப்படுகிறது, மீண்டும் மீண்டும் தருணம் கொடுக்கப்படுகிறது இல்லை. ஒரே ஒரு தருணம், இது ஒரே ஒரு வாழ்க்கை. வாழ்ந்தால் இயேசுவுக்காய் வாழ், வாழ்ந்த பரலோகம் உனக்காய் திறந்திருக்கிறது. பிசாசுக்கும் அவனுடைய கூட்டத்தாருக்கும் நீ பிரியமாய் நடப்பாயினால் உன் வாழ்க்கை நரக பாதாளத்திலே தள்ளப்படுகிறது. ஸ்தோத்திரம் சொல்லிடுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பாதாளத்துக்கு தப்பணுன்றதுக்காக தான் கர்த்தர் நமக்காக சிலுவையில் தொங்கினார். இதனுடைய தொடர்ச்சியை நான் நாளை தினத்தில் பேசுறேன். வேதம் திட்டமாய் சொல்கிறது,
பாதாளத்தில் இப்படிப்பட்ட வேதனைகள் உண்டு, கண்ணீர் உண்டு, அங்கே அலறல் உண்டு, கடிப்பு உண்டு, அக்கினி கந்தகமும் எரிகிற கடல் அங்கே உண்டு. இதில் பாடுபடுகிறவர்களை நாம் பார்த்து இன்றைக்கு அது மனம் திரும்புவோம். இயேசு நம்மை அழைக்கிறார். இந்த நாளின் தியானத்திற்காக மீண்டும் அதே வசனத்தை அல்லது வாக்கியங்களை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்க 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். போதும். நேற்று தினத்திலே பாதாளத்திலே இந்த ஐஸ்வர்யவான் வேதனைப்படும் பொழுது என்னென்னலாம் நடந்துச்சு என்பதை நாம் பார்த்தோம். பாதாளம் என்றால் என்ன, அது எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை சும்மா என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு அவுட்லைன், மழத்தூரல் மாதிரி சாரல் மாதிரி கொஞ்சம் தான் கொடுத்தேன். பாதாளம் பெரிய இடம், அது நாளுக்கு நாள் அதுவே விரிவடைந்து கொள்கிறது என்று வேதமும் சொல்லுகிறது. ஏன்னா நாளுக்கு நாள் பாதாளத்துக்குள்ள ஜனங்க போயிட்டு தான் இருக்காங்க. போக போக அதுவே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. பாதாளத்தை குறித்து பேசினேன். அதுல ஒரு வார்த்தையை நான் சொல்ல நேற்று எனக்கு நேரம் இல்லாமல் போனேன். இந்த ஐஸ்வர்யவான் ஏன் பாதாளத்துக்கு போனான்? அவனை குறித்து அவன் ஒரு பாவி, அவன் அதிக பாவம் செய்தவன், அவன் துரோகம் செய்தவன் என்றெல்லாம் வேதம் சொல்லவில்லை. அவன் மிகவும் உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திருந்தான். ரத்தாம்பரம் அவனுடைய வஸ்திரமாய் இருந்தது என்று போட்டிருக்கிறது. உயர்ந்த வஸ்திரம் போட்டா பாதாளத்துக்கு போயிடுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. It's not that people who wear costly gold clothes will go to hell. No. அப்படி கிடையாது. அப்ப ஏன் வேதம் சொல்லுகிறபடி அவனுடைய மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை அவன் பொறுக்கி தின்றான் என்று லாசருவை குறித்து சொல்லுகிறது. இப்போ மேஜையில நேற்று நான் சொன்ன மேஜையில இருந்து துணிக்கைகள் விழும்போது அது எப்படி விழுதுன்னா அவங்க கை துடைக்கிறதுக்கே அந்த ரொட்டிகளை எடுத்து கை துடைத்து போடுவார்கள். அதை கொண்டு போய் அவன் நாய்களுக்கு போடவில்லை, இவன் தின்றான் என்று எழுதியிருக்கிறது. So he spelled out. அவன் சாப்பிடுகிற அந்த உணவை கூட இந்த ஏழை சாப்பிடட்டும் என்று விட்டு கொடுத்தான். அல்லது இந்த ஐஸ்வர்யவான் வீட்டு வாசல் அருகே கிடந்தான், ஆகவே அவனை இவன் அடித்து துன்புறுத்தினான் என்று வேதம் சொல்லவில்லை. அவனை காயப்படுத்தினான் என்று வேதம் சொல்லவில்லை. வாய்க்கு வந்தபடி அவனை பேசினான் என்றும் சொல்லவில்லை. அல்லது ஆட்களை அனுப்பி இவனை கொண்டு போய் தூர இடத்துல போடுங்க, இவனுடைய பருக்களை நாய் நக்குறது, ஆகவே இவனுடைய சரீரம் எல்லாம் புண்ணா இருக்கிறது, நாற்றம் எடுக்கிறது என்று சொல்லவில்லை. அப்ப ஏன் நாதாளத்துக்கு போனா? நான் நினைக்கிறேன் இவனுக்கு நன்மை செய்ய திராணி இருந்த போதும் இந்த லாசருவுக்கு அவன் நன்மை செய்யாமல் போனான். அவன் வியாதியஸ்தனாய் இருந்த அவனை அவன் விசாரிக்கவில்லை. வியாதியஸ்தனாய் இருந்த அவனை தன் வீட்டில் ஏற்று அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. அவன் காயங்களை அவன் கட்டவில்லை. அவன் காயங்களுக்கு மருந்து போடவில்லை. ஒருவேளை இப்படிப்பட்ட பாவங்கள் கூட பாதாளத்துக்கு அவன் போவதற்கு ஏதுவாய் இருந்திருக்கலாம். எப்படியோ பாதாளத்துக்கு போயிட்டான். ஆனா இன்று நாளின் செய்தி பாதாளத்தை சொல்லித்ததார் அல்லத இன்னொரு வசனத்தை வேதம் சொல்கிறது. அதை நாம் வாசிப்போம். 22வது வசனம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். இருங்க, எங்க கொண்டு போனாங்க? ஆபிரகாமின் மடி. சரி, ஆபிரகாமின் மடி என்று சொன்னால் என்ன? ஒரு விளக்க உரை இப்படியாய் சொல்கிறது. யூதர்களுக்கு
அவனுக்குள் இருந்த நம்பிக்கையின்படி ஆபிரகாமின் மடி என்பது மரணத்துக்கு பின் அடையும் பாக்கிய நிலையை குறிக்கிறது. ஒரு மனுஷன் மரித்த பிறகு அவனுக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம் ஆபிரகாமின் மடி என்று சொல்லி யூதர்கள் கருதினார்கள். அவர்கள் தாங்கள் மரித்த பின் பரதீசில் அல்லது ஆபிரகாமோடு ஐக்கியப்பட்டு ஜீவ காலம் எல்லாம் இருப்போம் என்று நம்பினார்கள். This is their belief. இப்போ வேதம் சொல்கிறது அவன் ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். யூதர்களுடைய தேவன் நம்முடைய தேவன். ஆகவே யூதர்களுக்கு ஏற்றார் போல அவர் பேசினார். இயேசு சொன்னதானே ஒரு ஓமை இது. அவர் சொன்னார், அந்த தரித்திரன் மரித்தான், மரித்த பிறகு அவன் ஆபிரகாமின் மடிக்கு கொண்டு போகப்பட்டான். இந்த ஆபிரகாமின் மடிக்கு பேர் தான் பரலோகம், மோட்சம். இதுக்கு பேர் தான் ஆங்கிலத்தில் ஹெவன் என்று சொல்றாங்க. சில சமயத்தார் அதை வைகுண்டம் என்று சொல்கிறார்கள். எது எப்படிதான் இருந்தாலும் வேத வசனம் சொல்கிறது பரலோகம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. தெரியுமா அந்த பாட்டு? பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய் தன்னன்ன 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 தன்னன்ன. என் இயேசு வருவார் மேகங்கள் மேல் என்னோடு சேர்த்துக் கொள்வார். என் இயேசு வருவார் என்னோடு சேர்த்துக் கொள்வார். கூடவே வைத்துக் கொள்வார், என்னை கூடவே வைத்துக் கொள்வார். கூடவே வைத்துக் கொள்வார், என்னை கூடவே வைத்துக் கொள்வார். தானானே தானானா தானானே நான், எஸ் தானானே தானானா தானானே நான், தானானே தானானா தானானே நான், தானானே தானானா தானானே நான். நம்ம பேச்செல்லாம் அப்படிதான் இருக்கணும். நம்ம மூச்சிலாம் என்னவா இருக்கணும்? பரலோகத்தை குறிச்சுதான். ஆமா சொல்லுங்க. சென்னையில மோட்சேன்னு ஒரு கடை இல்ல, சினிமா கோட்டை இருக்குது. அங்க போனா நிறைய பேர் மோட்சத்துக்கு போறான்னு நினைச்சுக்கிறான். அப்படி இல்ல பிரியமானவர்களே. தேவனாகி கர்த்தர் மோட்சத்தை குறித்து அல்லது பரலோகத்தை குறித்து திட்டமாய் பேசி போனார். இயேசு இந்த உலகத்துல வந்த பொழுது அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்பதாக, அவருக்கு முன்பதாக முன்னோடியாய் வழிகாட்டியாய் வந்த யோவான் சானகன் சொல்றார் 3ஆம் அதிகாரம் மத்தேயில, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது, அவர் பிரசங்கித்த போது முதலாவது ஒரு பிரசங்கம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. அவருடைய சீஷர்கள் இயேசு பிரசங்கம் பண்ணும்படி அவர்களை அனுப்பின போது அவர்கள் பேசின வார்த்தைகள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட 12 அப்போஸ்தலர்கள் எழுந்து பிரசங்கம் பண்ணினார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில், மனம் திரும்புங்கள்,
பரலோக ராஜ்யம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நானும் அதுதான் பிரசங்கம் பண்றேன். மனம் திரும்பு, நீ யாரா இருந்தாலும் சரி. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யம். ஒருவன் மனம் திரும்பாவிட்டால் நேற்று நான் பிரசங்கித்த பாதாளம். சரி, பரலோகத்தை பத்தி ஒரு கண்ணோட்டம். இன்றைக்கு நாம் வாசிக்கிற இந்த பகுதியில பரலோகத்தை பத்தி சில வசனங்கள் போட்டிருக்கு, சில காரியம். ஆவியானவர் எனக்கு அதை காண்பித்தபடியால் அதை கொஞ்சம் எடுத்தேன். வேதம் சொல்கிறது, இந்த வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதர்களால், யார் கொண்டு போனாங்களா? ஹலோ, யார் கொண்டு போனா? தேவ தூதர்கள் வந்து ஐஸ்வர்யவானை கொண்டு போல ஒரு தரித்திரனை, அவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் சரீரம் முழுவதும் பருக்கள், பருக்கள்னா புண்ணுகள், அழுகி நாற்றம் எடுத்திருக்கும். நாய் வந்து நக்குச்சாத, அப்ப ரத்தம் எடுத்திருக்கும். அதுல நாய் நக்குது, அங்கே ரத்தம் அழியுது, ரத்தமும் சீனம் வழியுது, புண்ணுகள் அழுகி விழுந்திருக்கும், காயங்கள் ஏற்பட்டிருக்கும், குடி விழுந்திருக்கும். என்ன வியாதியோ தெரியாது. ஆனால் அவனை பார்க்கிறதுக்கு ஐஸ்வர்யவானுக்கு கூட விருப்பம் இல்லை. வேதம் சொல்கிறது, அவன் மரித்தவுடனே தேவ தூதர்கள் இறங்கி வந்தார்கள். தேவ தூதர்கள் அவனை கொண்டு போனார்கள். எங்க கொண்டு போனாங்க? பரலோகத்துக்கு கொண்டு போனாங்க. நல்லா கவனிச்சுக்கீங்க, நான் சொல்ல போகிற காரியம் இன்னைக்கு தெரியலனாலும் சில பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க. கேள்வி கேட்கறதுன்னு சில பேர் இருக்காங்க. நம்ம பிரசவம் பண்ணிட்டு போனா சில பேர் போன் பண்ணுவாங்க, இப்படி பேசவே மாட்டியா, அதுக்கு என்ன வசனம் அப்படி கேட்பாங்க. நம்ம பத்திரிகை எழுதிருக்கியே, இப்படி ஒரு உதாரணம் போட்டிருக்கிய, அது அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இவர் நமக்கு சொல்லி கொடுப்பாரு. நம்ம பத்திரிகைகளை எழுதுறதுக்கா இப்படி ஆயிரம் சொன்னாலும் ஒரு நாள்ல பரலோகத்துக்கு நீ கால வைப்பாயானால் நான் பேசின வார்த்தைகளை நீங்கள் உண்மை என்று நம்புவீர்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரலோகத்திலே தேவ தூதர்கள். பரலோகத்திலே என்ன இருக்கிறது? What is there in heaven? முதலாவது பரலோகத்தை நாம் அறிந்து கொள்வோம், பிறகு யார் அதிலே போவார்கள் என்பதை தெரிந்து கொள்வோம். 2 நாளாகம புத்தகம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 30வது வசனம், 39வது வசனம், இவைகளை வாசித்து பார்ப்பீர்கள். பரலோகத்தில் உமது வாசஸ்தலம் இருக்கிறது என்று சொல்கிறார். தேவனுடைய வாசஸ்தலம் பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமா என்று எழுதியிருக்கிறது. உன்னதமான தேவன் பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்தார். இயேசு பூமிக்கு வந்தார், ஆனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்தார். ஆமென் சொல்லுங்க. அநேகர் அவரை எங்கிருந்து வந்தாரு தெரியாம திகைச்சாங்க. இவனை குறித்து தெரியுமே, இவங்க அப்பா யோசேப்பு, இவங்க அம்மா மரியாளு, ஆனால் இந்த ஞானம் அவனுக்கு எப்படி வந்தது? இப்படிப்பட்ட அதிசய சக்திகள், வல்லமை இவனுக்குள் எப்படி காணப்பட்டது என்று ஆச்சரியப்பட்டார்கள். இவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர். ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் சொல்கிறது, 11ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. எங்க இருக்குது கர்த்தருடைய சிங்காசனம்? பரலோகத்தில் இருக்குது. இங்க ஒரு சேர் போட்டு இங்கதான் கர்த்தர் உட்கார்ந்திருக்காங்க நினைச்சிடாதீங்க. சில பேர் சில சேர் போட்டுறாங்க, சில பேர் சில ஷெல்ஃப் வச்சுறாங்க, சில பேர் மாடை வச்சுட்டு அதுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். நோ சார்,